இந்த பாட்டில் அவர் எப்படி காலி பாட்டிலாக கொடுத்தாரோ அந்த காலி பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த பச்சை துண்டை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு 10 காசு கூட கையில் இல்லை, நிராயுத பாணியாக வர சொல்கிறாரு. ஏன்னா அவர் அப்படி தான் இருக்காரு, காசையை கையில் தொடமாட்டார்ல. மதுரையிலிருந்து 2 மாங்கன்று கொண்டு வந்தேன். அதை நல்லா வளர்த்து ஆளாக்கி மரமாக்கி பூ பூத்து காய் காய்ச்சி பழுக்க வச்சிருக்கேன் அறியா. நான் எப்படினாலும் கணக்கம்பட்டிக்குள்ள நான் நெருங்கும் போது சூரியன் மறையங்குள்ளையும் நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் நான் வந்துகிட்டு இருக்கிறேன். மகாலட்சுமி பழைய கோயில் இருக்கு, இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கேன். அடடடா, மகராசன் உலக பரம்பொருள். நான் உலகத்தை உள்ளகையில தான் வச்சிருப்பேன்னு சொன்ன எங்க அப்பு ஏன் எதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்காரு, ஏன் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நான் சொல்ற அத்தனையும் சத்தியம், உண்மை. இறைவனூர் மிகத்தல் மட்டுமே என்பர்களே வணக்கம். என்ன நண்பர்கள், நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கணக்கம்பட்டி பகவான் ஐயா அவ்வளவு அற்புதங்கள் தொடர்ந்து மக்கள் அவ்வளவு அற்புதங்கள் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த காணொலியில மதுரையை சேர்ந்த திருமதி விஜயம்மா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. ஐயாவோட முதன்மை பெண் சீட்டா போற்றப்படுறவங்க, ஐயா கூட நீண்ட காலம் பயணிச்சிருக்காங்க, அந்த அனுபவம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. காணொலி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு வரீங்க. புதிய அன்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க காணொலிக்குள்ள போலாம். இப்போ சாமி கிட்ட 1979 31ஆம் தேதி என்னை எழுப்புன சாமி கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட, முழுமையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் அப்பாவை நினைப்பேன் நான். ஏன்னா அந்த எல்லா காலத்திலையும் வாழ்ந்த விட நம்ம இடுமன் கோயிலிருந்து நேராக கணக்கம்பட்டிக்கு வரோம். கணக்கம்பட்டி கூட வரல, அவங்க வீட்டுக்கு தான் போவோம். போய் இருக்கிற காலத்தில் அப்புறம் வாங்க சாமி உள்ளே போவோம்னு அப்படியே போனோம். மகேந்திர சாலைக்கு போனோம், மோகன் சாலைக்கு போனோம், பால்கார சாலைக்கு போனோம், கோமப்பட்டியில் ஈஸ்வர சாமி சாலைக்கெல்லாம் போவோம். நான் நினைப்பேன், என்னடா சாமி இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. ஜூஸு கூட என்னைக்கு கணக்கம்பட்டிக்குள்ளே முளைஞ்சமோ அன்னைக்கு தான் இப்பயும் அந்த ஐஸ் விற்கிறாரே அவர் தான் கொண்டு கொடுத்து ஆரம்பித்து வச்சார். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி பேங்கில் வேலை பார்க்குறாங்க சூப்பராக. அவர் கொடுத்து பழக்கப்பட்டதுனால ஜூஸே குடிக்க ஆரம்பித்தார் எங்கள் அப்பா. அப்போ நினைப்பேன், என்னடா இவர் குளிக்கலை, செய்யலை, சாப்பிடலை, வைக்கலை, ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேங்கிறாரு, நடந்துக்கிட்டே இருக்காரு, ஒரு பாட்டிலை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படியே உலகத்தை ஓட்டுறாரேடா, இதெல்லாம் அது எப்படி சாதிக்க முடியும்? இவர் சாதிக்கிறாரே என்ன, இவருக்கு பின்னாடி நம்மளும் இப்படியே அலைகிறோமே, செய்கிறோமே ஒரு நம்பிக்கையின் பேரில். என்னென்ன நம்ம இங்கே இருந்துக்கிட்டே வீட்டில் நடக்குமோ அதையெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பூரா நடத்தி கொடுக்குறாரு, செய்கிறாரு. இதெல்லாம் எப்படி ஆகும்னு என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்போ 1998 சொல்கிறாரு, மனசில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கே சாமி, இந்த நெருடலை சரி பண்ணணுமே அப்படின்னு அவராக பேசிட்டு போகிறாரு. யார் மனசுலன்னு சொல்லலை. இப்போ 50 பேர் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு வார்த்தை பேசுவார். அந்த ஒரு வார்த்தை இந்த 50 பேருக்கு கிடைக்கிற பதில். யார் யார் என்னென்ன நினச்சாங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார். 500 பேர் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு வார்த்தை தான் பேசுவார். அந்த மாதிரி தான் எங்கள் அப்பு பேசுவார். இந்த நெருடலையெல்லாம் எடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நான் உடனே டச்சுன்னு பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் எப்பயுமே சொன்ன மாதிரி அறிவை கொஞ்சம் தெளிவாக பயன்படுத்துவேன். சரி, என்னமோ சொல்ல வராருவாள் அப்படின்னு. பொறுசாமி, அவசரப்படாத சாமி, சொல்கிற நாள் வந்துச்சு சாமி, சொல்லுவேன்ல அப்படின்னாரு. நான் சரி அப்படின்ட்டு, ஏன்னா 10 நாள் தான் வீட்டில் இருப்பேன், எங்கள் அப்பா கூட தான் முழுமையாக இருப்பேன். 3 மாதமானாலும் கூட அங்கேயே தான் இருப்பேன். ஏன்னா என்னென்ன நடக்க வேண்டிய காரியமெல்லாம் வீட்டிலேருந்து அதுபாடு நடந்துக்கிட்டே இருக்கும், நடத்தி வச்சுக்கிட்டே இருப்பார். கணக்கம்பட்டியிலேருந்து மதுரைக்கு கூப்பிட்டாரு. காலி பாட்டில் கையில் கொடுத்தாரு. தலையில் கட்டின துண்டை என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு, சாமி அதோ உட்காந்துருக்காங்கல்ல அந்த சாமியை கூப்பிட்டுக்காரு சாமின்னாரு. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியலை. என்னுடைய மனசினுடைய நெருடலை கரெக்ட் பண்ணுறேன்னா, சாமி இப்படியெல்லாம் வாழ்கிறாரே, யாராலையும் வாழ முடியுமா அப்படிங்கிறத வச்சு என் மனசு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சாமி அந்த சாமியை கூப்பிட்டுக்க சாமி, நேராக மதுரை வீட்டுக்கு போ சாமின்னாரு. மதுரை உன் வீட்டுக்கு போ சாமி, நான் வந்த வழியே வாசாமின்னார். இதுதான் அவருடைய பரிபாஷையில் எனக்கு கிடைச்ச பதில். நான் என்ன பண்ணேன், அந்த தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு வாடா சாமி வீட்டுக்கு போகணும்னு வந்தேன். வந்தா
நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாமி வந்த வழியே வர சொல்கிறாருன்னு. நீ விடமாட்டியே, உங்கள் அப்பையும் சொல்லிட்டாருன்னு உடனே ஆடுவியே அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சண்டை போடுறாரு. நான் என்ன பண்ணேன், காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சேன். 3:30 சனிக்கிழமை 26/6/2007 26/6/2007 சனிக்கிழமை 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தம்பியையும் மாடியில் போய் குளிட சாமின்னு குளிச்சுட்டு, இந்த பாட்டில் அவர் எப்படி காலி பாட்டிலாக கொடுத்தாரோ அந்த காலி பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த பச்சை துண்டை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு 10 காசு கூட கையில் இல்லை, நிராயுத பாணியாக வர சொல்கிறாரு. ஏன்னா அவர் அப்படி தான் இருக்கார், காசையை கையில் தொடமாட்டார்ல, நிராயுத பாணியாக வர சொல்கிறாரு. இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எங்கே போய் முடிய போகுதோ, இதே சாதனையாக திரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த அம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாம் வைகிறாங்க. என் தங்கச்சி வைகிறா, என் புருஷன் வைகிறாரு, எல்லாம் வைகிறாங்க. நான் சரின்னு பாட்டில் எடுத்துக்கிட்டு பச்சை துண்டை எடுத்துக்கிட்டு நான் வந்த வழியே வாசாமின்ட்டார். நேராக எங்கள் வீட்டு வாசலில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, கும்பிட்டேன். தாயே, உன் மகன் என்னை கூப்பிடுறாரு, இப்படி தான் வர சொல்கிறாரு. என்ன மாரியம்மானா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் உன் பேரை சொல்லிவிட்டு உங்கள் அப்பையும் பேரை சொல்லிவிட்டு நான் போகிறேம்மான்னு போயிட்டு நேராக நம்ம மதுரை சபைக்கு போனேன். கும்பிட்டேன். எப்பா நீ வந்த வழியே வர சொல்லியிருக்கிற, இந்த நீ கொடுத்த பாட்டிலு, நீ கொடுத்த துண்டு எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு காமிச்சிக்கிட்டு அப்படியே ஜெயந்திபுரம் பக்கம் வந்து பழங்கானத்தை வந்து 100 அடி ரோட்டு சொக்கரிங்கபுரம் வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன். 3:30 மணிக்கு கிளம்பினவ நடந்துக்கிட்டே இருக்கேன். அந்த தம்பி கேட்குறாரு, ஏம்மா நெசமாலுமே நீ காசு இல்லாமல் வர்றியாமான்னு கேட்குறாரு. இப்படியெல்லாம் வர்றதுக்கு சொன்னால் யாருமா வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் நெஜமாலுமே வாமாட, அட ஏண்டாடே, அவர் இப்படியெல்லாம் உலகத்தை அளந்துக்கிட்டு தெரியலையா, ஒன்று கூட கையில் வாங்காமல் செய்யாமல் எடுக்காமல் புகையிலையை மட்டும் வாயில் போட்டுக்கிட்டு அப்படின்னு. சரி அப்படின்ட்டு பழங்கானத்தை வந்தோம், சொக்கலிங்கபுரம் 100 அடி ரோடு வந்தோம். அப்படியே மெதுவாக வந்து பறவை வந்து சமயநல்லூர் வரோம். சமயநல்லூர் வரும்போது விடிஞ்சிருச்சு, 7 மணி ஆச்சு. அசந்து போச்சு. என்ன ஏம்மா டேய் சும்மாரு, உனக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்வேன், நான் யாருன்னு உலகத்துக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரடா தம்பி. நான் கட்டின ரயில்வே ஸ்டேஷன், நான் போட்ட ரோடு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், 2007 ரோடெல்லாம் அகலப்படுத்தலை, ஒன்று படுத்தலை, எடுக்கலை. அப்போ தான் அளவு எடுக்கிறாங்க, செய்கிறாங்க பெரிய ரோடாக்குறதுக்கு. 2007 நான் கிளம்புனது 26/6/2007 சனிக்கிழமை. சரி அப்படின்ட்டு சமயநல்லூர் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பசியாக வந்து இருந்துச்சு. வரவும் ஸ்ரீ பாலமுருகா ஸ்வீட்டு ஸ்டால் இப்போ இருக்குது, நீங்கள் போனாலும் பார்க்கலாம். நடந்து போகிற வழியில் இடதுகை பக்கம். விஜயாமான்னு கூப்பிட்டார் ஒரு ஆள். இதென்னடா விஜயாமான்னு கூப்பிடுறாரு. திரும்பி பார்த்தேன், யாருங்க தம்பி நீங்கள் அப்படின்னு. நான் 4 மாதமாக மூட்டைசாமிகிட்ட வர்றேம்மா, நான் 4 மாதமாக உங்களை மூட்டைசாமிகிட்ட நான் பார்த்துருக்கேம்மான்னாரு. எங்கேம்மா இப்படி போகிறீங்கம்மான்னு கேட்டார். இல்லை எங்கள் அப்பா வர சொல்லியிருக்காரு. ஏம்மா இந்த மாதம் ஆனி மாதம் யாருமே நடக்க மாட்டாங்களேம்மா, நீ நடந்து போகிறீங்கிறியாம்மா அப்படின்னு. அவர் வர சொல்லியிருக்காருயா, நான் போகிறேன்யா, இப்போ உனக்கு என்ன வந்துச்சியா அப்படின்னு. ஏம்மா என்னத்தை சொல்ல, சரிம்மா டீ சாப்பிடுமான்னாரு. டீ சாப்பிட்டோம். ஸ்வீட்டுகள் உனக்கு என்ன தேவையோ போகிற வழியில் நான் கொடுப்பேன் இருக்கார் எங்கள் அப்பா. என்ன எனக்கு ஒரு முறை தான் உயிர் போகுது, நான் அவர் சொல்கிறபடியே அவர் போட்ட கோட்டிலே போய்கிட்டே இருப்பேன். வடையினாலும் சாப்பிடு. நானும் அந்த தம்பியும் ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிட்டோம். டீயை கொடுத்தாக டீயை குடித்தோம். போயிட்டு வரேன்ப்பான்னு. இப்போ எங்கள் அப்பாட்ட அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. நான் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தோம். நடந்து போய்கிட்டே இருக்கவும் சமயநல்லூர் தாண்டினோம். அம்மையநாயக்கனருக்கு முன்னாடியே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. வெயில் பயங்கரமான வெயில் அடிச்சிச்சு. இந்த ரோட்டில் நின்று 4 அடி ரோடு போடுறதுக்கா நான் நிறைய படிக்கலை. ரோடு போடுறதுக்காக இந்த மிஷினையெல்லாம் வச்சு 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 அளந்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த பக்கம் போடுறது செய்கிறதுன்னு. ஒரு ஓரத்தில் ஒதுங்கி போய் உட்கார்ந்தோம். ஒரு மில்லு வாசல் உட்காரவும் ஒரு தம்பி வந்தார். வரவும் என்னம்மா இங்கே போய் உட்காடுறீங்கம்மா, பஸ்ஸுக்கு காசு இல்லையா அப்படின்னாரு. இல்லைப்பா அப்படின்னு. நான் நடந்து போகிறதா நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன்ப்பா, நடந்து போகிறேன்ப்பா அப்படின்னு. அப்படியாம்மா, இப்போ யாருனாலும் நடந்து போவாங்களாம்மா, கூட்டத்தோடு கூட்டமாக போனாலும் எங்கேயும் தங்கலாம் வைக்கலாம் செய்யலாம், சாப்பாடு கிடைக்கும் செய்யும் அப்படின்னு எவ்வளவோ கதை அளந்தார். நான் அதையெல்லாம் காதில் வாங்கலை.
இவன் என் கூட வந்தவன் பாக்கு போடுவான் போல. என்ன ஏம்மா பாக்கு கூட காசு கொண்டு வரலையேம்மான்னு ரொம்ப கேட்குறேன் பரிதாபமாக. அப்போ இவங்க ரோட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன பெட்டி கடை போட்டு அந்த பெட்டி கடையில் பாக்கு, டீ, வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு சின்ன சின்ன அங்கங்கே ஒரு பெட்டி கடை போட்டிருக்கேன். தம்பி முடிஞ்சா பாக்கு வாங்கி கொடுப்பானே. ஏம்மா அப்படின்னாரு. இல்லைப்பா நீ எதனாலும் வாங்கி தரேன்னு சொல்லி, இல்லை டீயெல்லாம் வேணாம் இப்போ தான்ப்பா குடித்தோம் அப்படின்னு சொல்லவும், அவன் நல்ல மனுஷன் போல கழுதி பழனிக்கு போகிற வரையிலும் ஒரு சரம் பாக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு சரம் வாங்கி கொடுத்துட்டேன். சரி தொலைஞ்சி போடான்னு அவனை வச்சுக்க சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அம்மைய நாயக்கனூர் வந்துச்சு. கொடரோட்டுக்கு முன்னாடி அம்மைய நாயக்கனூர். அது வரைக்கும் நடக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நடக்க முடியலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ வடநாட்டுக்கார பசங்க தான் பூரா பாவம் ஏழை பசங்க போல் சின்ன சின்ன குடிசையாக போட்டு இந்த தோன்ற மிஷினு, ரோட்டை அகலப்படுத்துகிற மிஷினு, இந்த மரத்தை வெட்டுற மிஷினு. நான் சொல்கிறது 2007 ஞாபகப்படுத்திக்கோங்க. 2007 அப்போவெல்லாம் இந்த ரோடெல்லாம் விரிவு பண்ணுறதுக்காக. இப்போ தான் சொகுசாக போட்டிருக்காங்க. சரி அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு பையன் வந்தான். என்ன அவன் தெலுங்குலேயே பேசுனேன். எனக்கு தெலுங்கு தெரியாது. எங்கள் அப்பா கெட்டிக்கார மனுஷன்ல கூட வர்ற தம்பி தெலுங்கு பேசுகிறவன். என்ன எங்கள் அப்பாவும் தெலுங்கு தான் பேசுவாங்க. அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், நடந்து தான் போகிறோம், பசிக்குது அப்படின்னு. உடனே நல்லா ஈயத்தட்டு, அதுவும் அந்த ரோடு போடுற பசங்க, நல்ல வேலைக்காரங்க பசங்க, நல்லா சாப்பிட்ற பசங்களில் நல்லா சாப்பாடை போட்டு பருப்பு சாம்பாரை ஊற்றிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி இந்த அம்மா உட்காந்தா எந்திரிக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா மனசில் சொல்லிட்டாரு போல். கட்டில் இழுத்துட்டு வந்து போட்டு இதில் உட்காந்து சாப்பிடுமான்னு தெலுங்கில் சொன்னேன். அவனும் ஏம்மா உன்னைய சாப்பிட சொல்கிறாங்கன்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிக்கவும் இங்கேயே படுங்க, படுத்துட்டு காலையில் போங்கன்னு அந்த தம்பி சொன்னார். நான் சொல்கிற அத்தனையும் இந்த பக்கத்தில் மனுஷன் இருக்கார், என்னைய கூட வந்து கூப்பிட்டுக்கிட்டே வந்த மனுஷன், இவர் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் அவரோட நம்பிக்கையோட நேர்மையோட அவர் போட்ட கோட்டில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்ட்டு படுங்கம்மா அப்படின்னாரு. நான் தமிழில் சொன்னேன். அந்த பையனுக்கு புரியலை. பூரா வடநாட்டுக்கார பையக. நான் கட்டின ரயில்வே ஸ்டேஷனு, நான் போட்ட ரோடு, போய் தங்குன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பசங்க சிரித்தாங்க. நான் அதே தான் ஒன்றும் நினைக்கலை. சரி இன்னும் புறப்பட்டு 26ஆம் தேதி போகிறேன். சாயங்காலம் 6 மணி 6:30 மணி ஆகிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். ஏம்மா என்னம்மா நீ சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற காரியமா? போடா, இங்கே கூட கீழே கூட படுத்து எந்திரிச்சு போக மாட்டான்னு. ஆனால் அவர் சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். என்னமோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணுமா, அது உட்கார விட மாட்டேங்கிறேன். ராத்திரிக்கு இங்கே படுப்போம்னா உட்கார விட மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. இன்னொரு முறை கூட யாருமே இதை அனுபவிக்கவே முடியாது. நாங்கள் போய் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அவர் டிக்கெட்டு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் அப்பா கட்டின ரயில்வே ஸ்டேஷனையா, நீ படுத்து எழுந்திரிச்சு வான்னு சொல்லியிருக்காரியான்னு. ஏம்மா இதை யாரனாலும் ஒத்துக்குவாங்களாமா? எங்கள் பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்ல முடியுமாம்மா? சொன்னால் என்னை என்னம்மா நினைப்பாருன்னு. ஐயா பெரிய ஆஃபீஸர்கிட்ட நீ கூட்டிகிட்டு போயான்னு. 7:30 மணிக்கு வருவாருமான்னாரு. சரின்ட்டு அது வரைக்கும் உட்காந்து இருந்தேன். 7:30 மணிக்கு வரவும் கூட்டிகிட்டு போனார். அங்கே ஆஃபீஸர் நல்ல வழுக்க மண்டையா, எங்கள் வீட்டுக்கார் வழுக்க மண்டையா, அது மாதிரி உட்காந்துருந்தார். என்னம்மா அப்படின்னாரு. ஐயா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு கேட்குறாங்க ஐயா. நாங்கள் ஒரு மகான் சொன்னார்யா, அவர் நான் கட்டின ரயில்வே ஸ்டேஷன், நான் போட்ட ரோடு தான், நீ வந்துக்கிட்டே இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்யா அப்படின்னு. அது யாருமா அவ்வளோ பெரிய மகானுமா? இந்த மாதிரி கணக்கம்பட்டியில் அழுக்குமுட்டை சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னாருங்களாம்மா. சரிதாயே, அந்த ஆளை கூப்பிட்டு அந்த ஏசி ரூமை திறந்து விடு, நான் சொல்கிற அத்தனையும் சத்தியம் உண்மை, திறந்து விடு, 2 பேர் போய் படுக்க விடு, காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்து அவளை அனுப்பி விடுன்னு சொன்னார் அந்த ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர் பேர் சக்கரவர்த்தி. எல்லார் பேரையும் எழுதி வச்சுருக்கேன், சக்கரவர்த்தி. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணேன், காலையில் வெளில எந்திரிச்சு போகலாம் தம்பி அப்படின்னு புறப்படவும் என்ன பண்ணார், இவன் சொன்னேன், அம்மா அவர் காலையில் டிஃபன் வாங்கிட்டேன். ஏய் டிஃபன் வாங்கி கொடுக்கக்குள்ளேயே நம்ம செம்பட்டி போயிடலாண்டா அப்படின்னு. நான் சரி வா, நீ தொல்லை தாங்கலை, நீ ஒரே நம்பிக்கையில் இருக்கவங்கன்னு போனோம். போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் விடிஞ்சிச்சு. ஒட்டச்சத்தை தாண்டின உடனே ஒரு ரயில்வே கேட்டு வந்துச்சு. அங்கே நான் பிள்ளை கொஞ்சம் அசந்து உட்காந்தோம். ஒரு கார் என் முன்னாடி நின்றுச்சு. கேட்டுக்கோங்க, கார் முன்னாடி நிற்கிது.
மகளுக்கு எவ்வளோ சோதனையை கொடுக்குறாரு, ஆசையை காமிக்கிறாரு மனுஷன், சும்மா இல்லை. ஏம்மா எங்கே போகணும்? பழனிக்கு கணக்கம்பட்டிக்கு போகணும். வண்டியில் ஏறுங்க. வண்டியிலலாம் நாங்கள் ஏறலையா, நாங்கள் நடந்து போகிறோம்யா. அதை என்னம்மா நடந்து போகிறீங்க? அதுவும் இந்த காலத்தில் யாரும் நடக்காத இடத்துல இந்த மாதிரி ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு காசு பணம் இல்லாமல் வர சொல்லியிருக்காங்கன்னா அவர் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்திருப்பார்? ஏம்மா இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாம்மா அப்படின்னு. நீ நம்புறியோ நம்பலையோ பேசாமல் நீ போயா அப்படின்னே. நான் என்னையத்தாம்மா நம்புவேன், வேறு யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னேன். நான் சொல்கிறது பேர் ஆனந்து, பொள்ளாச்சி. என்ன அவர் காரு விற்கிறது வாங்குறதான். மதுரையில் வந்து காரை விற்றுட்டு காசை கொண்டு போகிறேன், காசை காமிக்கிறேன், என் கண்ணில் காமிக்கிறேன். நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, டே தம்பி இதெல்லாம் ஆசை காமிக்கிறது, நம்ம மயங்கிடக்கூடாது. இந்தப்பா மகராசா நீ போயிட்டு வா. இப்படி ஒரு மகானை நீ பார்க்கணும்னா இந்த ஜென்மத்தில் பார்க்கவே முடியாது. என்ன அந்த மகான் சொல்லி தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். நான் ஏம்மா ஒரு பால்னாலும் வாங்கி தரேம்மா அப்படின்னாரு. வாங்கி வேணா குடு, நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக நடக்கிறோம் அப்படின்னே. ஏம்மா எந்த ஊர் சொன்னேம்மா? கணக்கம்பட்டி. அழுக்குமுட்டை சாமி. அப்படியாம்மா, நான் அந்த பக்கம்தாம்மா போகிறேன். அப்படியாப்பட்ட மகனை நான் பார்த்துடுறேனே அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். நான் சொல்கிறது கூட ஒரு ஆள் இருந்தாருன்னா பேப்பரில் எழுதி வைங்க, அதை கொண்டு போய் சாமி சமாதியில் உண்மையாக பொய்யான்னு எடுத்து போட்டு பாருங்கள், அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார். சரி அப்படின்ட்டு பால் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் 500 ரூபா கட்டில் கொஞ்சம் கொடுத்தாரு. ஏம்மா வச்சுக்கோங்க செலவுக்கு, இல்லாட்டி வண்டியில் ஏறுமான்னு. இந்தாயா நீ கொடுத்த பாலை வாங்கி குடிச்சிட்டேன். என்ன நீ நல்லவனா கெட்டவனே எங்களுக்கு தெரியாது. நீ சொல்லிட்ட உன்னையத்தான் நீ நம்புவே, யாரையும் நம்ப மாட்டேன்ட்ட. நான் நம்புகிற ஆள் கணக்கம்பட்டியில் இருக்காரு, அங்கே போகிற வரையில் நான் இப்படி தான் போவேன்ட்டேன். இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கேன், நேராக கணக்கம்பட்டிக்கே போயிருக்கேன். கணக்கம்பட்டிக்கு போய் எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்காரு. இது வந்து நான் கடைசியில் போய் சேர்ந்த பிறகு தான் இந்த ரகசியமெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த ரகசியத்தெல்லாம் சொல்கிறேன். சரின்னு போனால் கமலாபுரம் வந்துச்சு. விடிஞ்சிருச்சா 27 வந்துருச்சா, கமலாபுரம் வந்துச்சு. கமலாபுரத்தில் வரவும் கருப்பசாமின்னு ஒருத்தர் வருவார் அடிக்கடி சாமிக்கிட்ட. எதுத்தாப்பில் காலையில் வெள்ளனே சிகரெட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த அம்மாவை பார்த்தா மூட்டை சாமிட்டு இருக்கிற அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூட வந்தவன் முருகேசனா, பேரில் எழுதி வச்சுருக்கேன் டைரியில். அவர் சொன்னார், இருக்கலாம்ப்பா இப்போ என்ன அப்படின்னு. இல்லைப்பா இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பக்கத்தில் வந்தார். எங்கேருந்துமா வர்றீங்கன்னாரு. ஏன்ப்பா எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் அழுக்குமுட்டை சாமிகிட்ட தானே போக போகிறீங்கன்னு. ஆமாயான்னு. நீ யார் அப்படின்னு. நான் இந்த ஊர் தாம்மா அப்படின்னு. வாங்கம்மா சாப்பிட்லான்னாரு. இல்லைப்பா வேணான்னு. என்னைய சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காருமா, இட்லி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காருமா, உனக்கு 3 இட்லி அவருக்கு 4 இட்லி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காருமான்ட்டேன் அந்த ஆள். பேச முடியுமா? சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துக்கிட்டே போனோம். கமலாபுரத்தை தாண்டினோம், அந்த பள்ளிக்கூடத்தையும் தாண்டினோம். அப்படியே போனோம். செம்பட்டி வரையும் பசிக்கலை. செம்பட்டியையும் தாண்டிட்டோம். செம்பட்டியை தாண்டிட்டு தர்மத்துப்பட்டிக்கு முன்னாடி மத்தியானம் 1:30 மணி ஆயிடுச்சு. பசி இல்லை. என்னடா பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ஏன்னா இது வந்து நான் போகும்போது இருந்தது என்னுடைய மைண்டில் அப்படியே ஏற்றி வச்சுக்கிட்டு இப்போயும் இப்போத்தான் நான் போனது மாதிரியே இருக்குது. போகவும் ரொம்ப பசி. தர்மத்துப்பட்டிக்கு முன்னாடியே ஒரு பெரிய புளிய மரம், வலது கையில் பெரிய புளிய மரம் கட்டை இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு சைக்கிள் டியூபு ரிப்பேர் பார்க்குற இடமா இருந்துச்சு. நான் அப்போ புளிய மரத்து கட்டையில் உட்காந்துட்டேன். இவன் அசந்து போய் மயக்கம் வர்ற மாதிரி அப்படியே படுத்திருந்தேன். இந்த ஆள் சைக்கிள்காரன், நான் சொல்கிறத கேளுங்க, சைக்கிள்காரன் சொல்கிறேன். எதிர்த்தாப்பில் அவன் மனைவி போகிறாங்க. ஏத்தா சமையல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதெல்லாம் சோறுலாம் ஆக்கி வச்சுட்டேன், இங்கேயா நான் கொண்டு கொடுப்பேன், பசிச்சுதுன்னா நீ நடந்து வந்து சாப்பிடுயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இதுதான் எங்கள் சாமி சொல்கிற அசரீர் வாக்கு அப்படி நினச்சிக்கிட்டு, டேய் எந்திரா தம்பி, நம்மளுக்கு சாப்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, நடந்து வந்து சாப்பிடவான்னு கூப்பிட்ருக்காங்கடானே. போமா போ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஓன் கூட வந்தேன் பாரு, 10 காசு கூட இல்லாமல். எதனாலும் ஒரு பெருமையாக ஒரு பாக்கு வாங்கி போட முடியுதா, செய்யுதா, நினச்சா இதனால் வாங்கி திங்க முடியுதான்னு. டேய் தம்பி 3 நாளைக்கு என்ன வாங்கி திங்காமல் என் கூட வாடான்ட்டு கொஞ்சம் தூரம் தாங்க போனோங்க. போனால் ஒரு தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்பில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நடந்து போனோங்க.
ஒரு வேன்காரன் வந்தேன் பாருங்க, நல்லா கேட்கணும். எங்கே எங்கள் அப்பா எங்களுக்காக ஆப்பு வச்சுருக்காருன்னு. வாங்க மதுரை சுந்தரம் வாங்கன்னாங்க. இதனடா நம்ம கடை பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு இங்கேயால் யாருடா அப்படின்னு. எங்க நீங்கள் குணசேகர அவங்க அக்கா தானே? ஆமாப்பா, நீ யாருப்பா? பூரா விவரம் சொன்னேன். இந்த மாதிரி இந்த பொண்ணை கோயம்புத்தூருக்கு கல்யாணம் பண்ண கொடுக்க போகிறோம், அதனால் பெண் அழைக்க வந்தாங்க. போகிற வழியில் சாப்பாடு செஞ்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்றோம், நீ சாப்பாடு சாப்பிடுமா அப்படின்னாங்க. சாரின்னு பாக்கு தட்டில் சூப்பராக வச்சு கொடுத்தாங்க, அருமையாக வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா பசி ருசி அதில் சாப்பிட்டோம். சாப்பிடவும் ஒருத்தர் 2 பொட்டலம் கட்டி கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுக்கவும் நான் சொல்கிறேன், கல்யாண சுந்தரம் இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு. ஏம்மா நீ வேணான்னு சொல்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு அடுத்த நிமிஷத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கட்டி கொடுன்னு உங்கள் சாமி தான் சொல்லியிருக்கா, நீ கட்டி கொண்டு போ. நான் இங்கேருந்து பழனிக்கு போய் சாமியை கும்பிட்டு கோயம்புத்தூர் போகலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே உன்னைய சாமியாகவே பார்த்துட்டேன். இப்போ தான் சொன்னது மாதிரி இருக்குது, என் காதில் விழுந்த மாதிரி இருக்குது, பார்த்துட்டேன். நான் ஒட்டஞ்சத்திரம் போய் தாராபுரம் போய் நான் போயிடுறேம்மா. இதுதான் நான் டைரியில் சாமியை பார்த்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன், அதையும் எழுதி வச்சுருக்கேன். 2 பொட்டலத்தை வாங்கிட்டு போயிட்டோம். போனால் ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் போய் நெருங்கி இருக்கவும் இருட்டிருச்சு. 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு. கன்னிவாடி போய் ஸ்ரீராமபுரம் போய் அப்புறம் நெருங்கிட்டோம். நெருங்கவும் ரொம்ப களைப்பு. ஒரு தமிழ் பையன்தேன், ஏம்மா டீ சாப்பிட்றீங்களாம்மாண்ணே? சரிப்பா சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு. அது நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிடவும் தம்பி ஒரு பொட்டலம் அவர் கொடுறா அப்படின்னு. என்னம்மா பொட்டலம் அப்படின்னு. அப்போ வர்ற வழியில் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அடுத்த நிமிஷத்துக்கு சாப்பாடு சாமி கட்டி கொடுக்க சொல்லியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். வாங்கிக்கிட்டாரு. தம்பி இங்கேருந்து இன்னும் போக முடியாதுப்பா, எங்கேப்பா தங்கலான்னு கேட்டேன். காது கொடுத்து கேட்டேன். அவர் சொன்னார், ஏம்மா உங்களை பார்த்தா இப்படி இருக்குமா, நீங்கள் இங்கே தங்கலாங்கிறீங்கம்மா, இது பூரா முஸ்லீம் ஏரியாம்மா, வேணாம்மா அப்படின்னு. வேறு எங்கேயுமே போக முடியாதுப்பா, என்னப்பா செய்கிறது அப்படின்னு. ஷாஜகான் அவன் பேர். சரிப்பா அப்படின்ட்டு. சரின்ட்டு, ஏம்மா இந்த லைனில் 11 கடை இருக்குமா, கடையெல்லாம் மூடிடுவாங்கம்மா, நடுவில் மட்டும் ஒரு பல்பு எரியுமா, அந்த பல்பு இடத்துல நீங்கள் படுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நாங்களும் சரி கடையை மூடுற வரைக்கும் உட்காந்துருந்தோம். எங்களை பார்க்காத சனமே இல்லையா அந்த ஸ்ரீராமபுரத்தில். இப்போ எல்லாம் அது ஸ்ரீராமபுரமாக இல்லை, கைலாசம் மாதிரி கட்டி வச்சுருக்கேன், ரோடும் கீடும் கடையெல்லாம். பார்த்தேன், சாமி அவன் இப்படி ஒரு பெரிய ஆப்பா போட்டேன், நீங்கள் பொம்பளைங்க தங்குறதுன்னா இப்படி நல்லா இல்லையாம்மா, எப்படிம்மா அப்படின்னு பார்த்தேன். தம்பி இங்கே வரானே, ஒரு சின்ன சாக்கு பீஸ் போடுறானே கொடுத்தான். நல்லா காதில் கேளுங்க, என்னுடைய அறிவுக்கு எப்படி தட்டுப்பட்டிருக்குன்ட்டு. சரின்ட்டு சாக்கு பீஸை வாங்கினேன். 11 மணி ஆச்சு, லைட் எரிஞ்சிச்சு. பெரிய ரவுண்டாக போட்டேன். ரவுண்டாக சாக்கு பீஸில் வரைஞ்சி போட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு, எப்பா நீ வர சொன்னேன், உன் பாட்டிலும் துண்டோடு நான் வர்றேன். இந்த ஊரில் பொம்பளைங்க தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. இன்னைக்கு விடிய விடிய நீ தூங்காமல் எனக்கு வாட்ச்மேன் வேலையாக பார்க்குறது உன் வேலை அப்படின்னு. சத்தியமாக அப்படித்தான் எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன். நான் ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன், இந்த ரவுண்டுக்குள்ளே யாருமே முளையக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டேன். ஏம்மா இதெல்லாம் யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தாமா அப்படின்னு. தெரியாது, அவர் என் கூட இருக்கார் சொல்கிறாரு. ரவுண்டை போட்டு படுத்துட்டேன். படுக்கவும் கொஞ்சம் பல 5 மணி ஆச்சு, விடிஞ்சிச்சு. எந்திரிச்சேன். அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன். மூலச்சத்திரத்தில் அந்த முக்கு 28ஆம் தேதி அந்த முக்கு போய் நான் ஒன்றுமே கேட்கலை, உண்மையாலுமே ஒன்றும் கேட்கலை. ஏன்னா உனக்கு தேவையானதை கொடுப்பேன்னு சொல்கிறாருலேன்ட்டு ஒன்றுமே கேட்கலை. அங்கே போய் நின்னேன். பாவம் கிராமத்துக்காரன் போல நல்ல மனுஷன். எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன். டீயை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 200 ரூபாயை கொடுத்தேன். ஏம்மா இந்தாம்மா. ஏம்மா பஸ்ஸுக்கு போக காசு இல்லையா, அதே நடந்து போறியாம்மாண்ணா. இல்லைப்பா நான் நிறைய காசு வச்சுருக்கிறேன், என்ன நிறைய பேப்பர் என்கிட்ட இருக்குப்பா, இருந்தாலும் நடந்து போகணுமேனு ஒரு சாதனையில் போகிறேன்ப்பா அப்படின்னு. சரிம்மா அப்படின்ட்டேன். சரின்ட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தால் ஆரிய பவான் ஹோட்டலுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது. நான் ஒன்றும் ஏன்னா சாப்பிட்டோம்னா நடக்க முடியாது, 2 பாத்ரூம் வரும், 1 பாத்ரூம் வரும், எல்லாம் வரும், கட்டின சேலையோடு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு
போய்கிட்டே இருந்தோம். ஒரு அசந்து போச்சு. ஒரு கல் மிச்சு 2 பேரும் உட்காந்தோம். அங்கே ஒரு பழக்கடைக்காரன் இருந்தேன், மகராசே, அவன் பேர் முருகேசன். பழம் கொடுத்தேன். அவன் பழம் வேணாண்ணே. ஏய், அதனாலும் கொடுக்குறாருல, எங்கள் அப்பா கொடுத்தா நினச்சி சாப்பிட்டு, நீ 2 வாழைப்பழம் நான் 2 வாழைப்பழம் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு ஆளுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி விருப்பாச்சட்டி ஏறிட்டோம். விருப்பாச்சட்டி ஏறி நிற்கிறோம். மகராசே ஒருத்தன் வந்தேன், காரில் தான் வந்தேன். எப்படி ஆசை காட்டுறாரு, கார்காரனை வர வைக்கிறாரு, காசு கொடுக்குறாரு, காரில் ஏறுங்கிறாரு. எத்தனை ஆசையை, கால் வலிச்சாலும் கை வலிச்சாலும் உடம்பு வலிச்சாலும் ஒரே போட்ட கோட்டில் போகணும்னு நம்பிக்கையோடு வாழ்கிற எனக்கு எத்தனை ஆசையை கொடுத்தாரு தெரியுங்களா? அந்த பொட்டலம் கட்டி கொடுத்தானே, அது என்ன தெரியுமா? 2 முட்டையை வச்சு பார்சல் வச்சு கொடுத்தேன். கட்டி கொடுத்த முட்டை பார்சலில் 2 முட்டை வச்சு கொடுத்தேன். நான் சரி அப்படின்ட்டு, தம்பி நீங்கள் வாங்கி கொடுத்ததை பற்றி சந்தோஷம்ப்பா, வேணாப்பா அப்படின்னு விருப்பாச்சத்திக்கிட்டே நின்றுட்டு அப்படியே கிளம்பி போனோம். போகவும் சக்கரை வெட்டி வந்துச்சு. சக்கரை வெட்டி வரவும் நான் சொல்கிறேன், என்னவோ நீங்கள் பாட்டில் கொடுத்தீங்க, துண்டை கொடுத்தீங்க, அதை சுமந்துக்கிட்டு வந்துட்டேன். என்ன காலை கழுவுறேனா, கையை கழுவுறேனா, அதை கழுவுறேனா, இதை கழுவுறேனா, நேரத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மனுஷையையும் அந்த கைப்பிள்ளையையும் கூட்டு வர சொல்லி நீ வச்சுருப்பேன் சாமி. நான் எப்படினாலும் கணக்கம்பட்டிக்குள்ளே நான் நெருங்கும்போது சூரியன் மறையங்குள்ளையும் நீ என் முன்னாடி வந்து நிற்கணும். நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். சூரியன் மறையங்குள்ளையும் என் முன்னாடி வந்து நீ நிற்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட ஒரு சவுண்டு விட்டேன். நான் என்ன பண்ணார், சத்திரப்பட்டியிலேருந்து நடந்தேன். இப்போ வந்து என்னமா சூர்யா பேக்கரி, அந்த பேக்கரியில் இப்போ வச்சுருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி மாட்டுப்பாதை வந்துச்சு. மாட்டுப்பாதை, ஏன்னா முந்தியெல்லாம் மாட்டுப்பாதையில் எங்களை கூட்டிகிட்டு போவார். மாட்டுப்பாதை பக்கமாக போனால் எங்கள் அப்பா சமாதி வந்துடும். இப்பையும் சரி அப்படின்ட்டு, ஏமா உசுரை பிடிச்சி வாங்குற, 1.5 இன்ச்சு ஜல்லி போட்டிருக்கேன், ஜல்லி மேலே என்னால் நடக்கவே முடியல. ஏய் வந்தாச்சுடா, உலக சாதனைனா இதாண்டா சாதனை. இதுக்கு எவ்வளோ பெரிய அவார்டு கொடுப்பார் தெரியுமா? என்ன யாருமே இந்த மாதிரி உலகத்தில் வந்திருக்க முடியாது. அவர் எப்படி வாழ்க்கையை எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் இந்த 3 நாளைக்குள்ளே எங்களுக்கு வாழ வச்சிருக்காருன்னு நினச்சிக்கோ. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த பாடியில் நம்மளை தேர்ந்தெடுத்தாருன்னு நினச்சிக்கோ அப்படின்னு. அவனுக்கு காலெல்லாம் புண்ணு ரத்தமெல்லாம் வந்துருச்சு. நடந்துக்கிட்டே இருந்தேன். நடந்துக்கிட்டே இருக்கவும் சத்திரப்பட்டி தாண்டிட்டேன், மாட்டுப்பாதையை தாண்டிட்டேன், ரயில்வே கேட்டை தாண்டிட்டேன். அசந்து போச்சு. அசந்து போகவும் துரைமுருகன் பில்டிங் வந்துருச்சு. பக்கத்தில் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. இந்த மகாலட்சுமி பழைய கோயில் இருக்குது இந்த பக்கம். வந்துக்கிட்டே இருக்கேன். அடடடா, மகராசன் உலக பரம்பொருள். நான் உலகத்தை உள்ளகையிலே தான் வச்சிருப்பேன்னு சொன்னேன். எங்கள் அப்பு ஏன் எதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு, ஏன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்றுமே சொல்லலை. டே தம்பி, அங்கே பாருடா, யார் வர்றாங்க பாருடான்னு பார்த்தான். ஏம்மா நீ சொன்னது காது கேட்டுருமாம்மா அப்படின்னு. அப்போவெல்லாம் செல்ஃபோனெல்லாம் இல்லை. ரொம்ப இந்த 2 ரூபா காயின்ஸ் போட்டு பேசுவாங்க பாருங்க, அந்த ஃபோனு தான். அப்போ காசு பேசணும்னா செல்ஃபோன் இல்லாதவங்க இந்த 2 ரூபா காயின்ஸ் போட்டு பேசுகிறது. ஏம்மா எப்படிம்மா சாமிக்கு கேட்டுச்சுமா நீ சொன்னது அப்படின்னு. எங்கள் அப்பா வந்தார், குறுக்க வர்றாரு. இப்போ அந்த பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு சாலை இருக்கும். அந்த ஓட்டு சாலைக்கு நேராக தான் எங்கள் அப்பா சமாதி. இப்போயும் நீங்கள் போகிறதுனா பார்க்கலாம், செய்யலாம், வைக்கலாம். என்ன பஸ்ஸில் போனாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றுமே பேசலை, விழுந்து கும்பிட்டேன். எங்கள் அப்பா சக்குன்னு நின்னார். வா அப்படி வா, அந்த ஒரு வார்த்தை. அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில் அந்த எதிர்த்தாப்புறம் முள் கிடங்குல இறங்கி அப்படியே அந்த ஓட்டு சாலையில் போய் அவர் போயிட்டார். நம்ம போக முடியுமா? நம்ம எப்படியும் அவருக்கு போட்ட கோட்டில் தான் நம்ம போக முடியும். நான் அங்கே கணக்கப்பட்டி போய் ராஜேஸ்வரி ஹோட்டலில் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். விஜயாம்மா என்ன இப்படி வந்திருக்குற, இப்போ அந்த ஹோட்டல் இருக்குது ராஜேஸ்வரி ஹோட்டலு வந்திருக்குற அப்படின்னு. இல்லைத்தான் நான் பாத யாத்திரை வந்தேன். என்ன பெரிய அதிசயமா, நீ இல்லாததான்னு சொல்லுவேன். இப்போ யாருனாலும் பாத யாத்திரை வந்துக்கிட்டா இருக்காங்க, இப்போ போய் நீ அவனு போய் பாத யாத்திரை வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏய் எங்கள் அப்பா சொன்னார், அதனால் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவள் சொன்னா நீ வந்துடலாமா, வந்துட்டேன்
அவ்வளோதான். எங்கள் அப்பா ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் பால்கார சாலைக்கு. இப்போ வந்து இது கொடுக்குறேன்னா கொடுக்கலாட்டி நான் போயிட்டே இருக்கேன். டீ போட்டு கொடுத்தா இப்போ அந்த கடை இருக்குது. டீயை குடிச்சிட்டு மெதுவாக போனோம். சூரிய மரியமொழி வந்தாரா, சூப்பராக வந்தாரா. எத்தனை ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருந்தா, எத்தனை ஜென்மத்தில் பிறக்க பிறக்க என்னை அவர் பார்த்துருந்தா, என்னையை தேர்ந்தெடுத்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து இப்படியெல்லாம் கையில் 10 காசு இல்லாமல் நிராயுத பாணியாக ஒரு பாட்டில் கொடுத்து ஒரு பச்சை துண்டை கொடுத்து 2026 கொடுத்து 28 29 வந்து சேர்ற மாதிரி வைப்பாரா? நினச்சி பாருங்க. இன்னைக்கு நினச்சாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா அப்போ ஒரு வெறி, இவ்வளோ பெரிய மகான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு வெறி. அப்படியே அந்த வெறியிலேயே நடந்து வந்துட்டேன். இப்போ நினச்சாலும் எனக்கு ராத்திரிக்கு தூக்கம் வராது. இப்போயும் நினைப்பேன், அடிக்கடி நினைப்பேன். இப்போ பஸ்ஸில் போவேன். நான் வந்த உலகம் வெறும் கல் மண். இப்போ இருக்கிற அந்த பாதை பூரா ஏன் சொல்கிறேன், பெரிய உலகமாக மாற்றிட்டார். நல்லா ரோடு போட்டு செஞ்சு அங்கங்கே வேணுங்கிற பொருளை வச்சு எல்லாம் ஒன்று பண்ணிட்டார். நான் வந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நேராக ராஜேஸ்வரி காப்பி குடிச்சிட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போகவும் பால்கார சாலையில் இருக்கார். நான் அந்த முக்கு திரும்புகிறேன். எனக்கு கால் வலிக்கும்னு நினச்சாரோ என்னவோ தெரியலை. அங்கேருந்து கட்டில பின்னாடி இழுத்துக்கிட்டே வராரு. கட்டில பின்னாடி இந்த கையில் இழுத்துக்கிட்டே வராரு. வந்து என் முன்னாடி போட்டார். பால்கார சாலை அங்கே இருக்குது. இப்போ பெரிய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? ஃபோட்டோவில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரமெல்லாம் யாருக்குமே தெரியாது. என்ன, அந்த மரமெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எப்படி ஒரு அற்புதமான மரம் தெரியுமா? நேராக வந்தார், அதை கொண்டு வந்து மரத்துக்கு பக்கத்தில் போட்டார். நான் சரி அப்படின்ட்டு அப்போ மரத்துக்கு கொண்டு வந்துட்டான்னு நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். உட்கார் சாமி அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு என்னால் உட்கார கூட முடியலை. சாமி அங்கே போய் உட்கார் சாமின்னாரு. ஏன்னா உரப்பில் ஒரு காலை தொங்க போட்டு உட்கார்றதுக்காக அங்கே போய் உட்கார சொன்னார். சரின்னு நான் போய் உட்காந்தேன். உட்காரவும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்னையே பார்த்தாரு. தம்பியவே பார்த்தாரு. எப்போ காலம் கட்டானே பேசாமல் இருந்தார். ஒருத்தர் வந்தார். வந்து சாமி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சாமின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி யாருக்குமே சாப்பாடு கிடையாது. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி யாருக்குமே சாப்பாடு கிடையாதுடா சாமி, வேணாண்டா சாமி போய் உட்காரு சாமின்ட்டார். சரின்னு உட்காந்துட்டாங்க. ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். பால்கார் வந்தார். பால்கார் வந்து, சாமி டீ இது வாங்கிட்டு வர சாமி. அட இரியா, நான் மதுரையிலிருந்து 2 மாங்கன்று கொண்டு வந்தேன். மதுரையிலிருந்து 2 மாங்கன்று கொண்டு வந்தேன். அதை நல்லா வளர்த்து ஆளாக்கி மரமாக்கி பூ பூத்து காய் காய்ச்சி பழுக்க வச்சுருக்கேனாரியா, பழுக்க வச்சுருக்கேனாரு. அதுக்கு யாருக்கு என்னென்ன அர்த்தம் புரியுதோ அர்த்தம் எடுத்துக்கோங்க. என்ன சொன்னார் பால்காரர் கேட்டதுக்கு, டீ வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டதுக்கு, நான் மதுரையிலிருந்து 2 மாங்கன்று கொண்டு வந்தேன். தண்ணி ஊற்றி வளர்த்தேன், மரமாச்சு, பூ பூத்துச்சு, காய் காத்துச்சு, இன்றைக்கி பழமாக பழுத்துருச்சியா அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய வார்த்தைகள் இது! எண்ணிலடங்கா வார்த்தைகள். இது சித்தாந்தத்தில் யாருமே சொல்லாத வார்த்தையை எங்கள் அப்பு எங்கள் காது நிறைய சொன்னார். அழகு அப்பு இல்லையா? மாங்கன்று கொண்டு வந்தாரான்.